இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசியில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளோடைய சிறப்பான விஷயங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன், நோய், தொழில் முடக்கம் இத பத்தி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய புலம்புறதும் இதுதான், நெறைய வருத்தப்படுறதும் இதுதான். இன்னைக்கு இந்த தேய்பிறை பஞ்சமின்றது எந்த அம்பாளுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்கு கலியுக தெய்வம் சொல்லக்கூடிய இன்னைக்கு கண்கூடா நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்கன்னா வந்து நிக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளையும், அவங்களுக்கான ஒரு நாளுக்கான சிறப்பான விஷயங்கள தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறது. இந்த அம்பாளுக்கு உகந்த திதியும், இந்த உகந்த நாள் அன்னைக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு மேல் மேலும் செல்வ வளங்களையும், நாம எந்த பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி அப்படின்ற இந்த நாள் எந்த நேரம் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமி திதியானது இருக்கு. அப்ப எப்ப வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6 மணிக்கு மேல நேரம், அதாவது இருட்டுன பிறகு நம்ம எந்த அளவுக்கு பூஜைகள வராகி அம்மனுக்கு செய்றோமோ, அந்த அளவுக்கான பலன்களை நாம பெற முடியும். ஏன்னா, இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அமைப்போட இருக்கிறவங்கன்ற பதிவுகள்ல நாம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 7 மணிக்கு நம்ம 7 மணிக்கு மேல அம்பாளுக்கு தேங்காய் எண்ணெயில நெய் தீபம் இட்டு வழிபாடு செய்யறது மிக 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 பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான அ ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுக்கும். நான் இன்னைக்கு தான் முதல்ல கேள்விப்படுறேன். இன்னிலேருந்து நான் பஞ்சமி அன்னைக்கு நான் வழிபாடு செய்யலாமான்னா, தாராளமா இன்னிலேருந்து நீங்க தொடங்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாசத்துல 2 தடவ பஞ்சமி திதி வரும். அமாவாசைக்கு 5ஆம் நாளும், பௌர்ணமிக்கு 5ஆம் நாளும் வரக்கூடிய திதிய பஞ்சமி திதின்னு சொல்லுவோம். ஒண்ணு வளர்பிறை பஞ்சமி, இன்னொன்னு தேய்பிறை பஞ்சமி. அப்ப வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளங்கள், நம்ம எதனா சொத்து வாங்கணும், ஏதாவது பொன்பொருள் சேரணும், நல்ல விஷயங்கள நாம தொடங்கணும் அப்படின்னா, நீங்க வளர்பிறை பஞ்சமிய தேர்ந்தெடுத்துக்கலாம். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியில வந்தா போதும், இந்த பிரச்சனை என்னால தாங்கவே முடியல, குடும்பத்துல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல அப்படின்றவங்க தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு மனதார ஒரே ஒரு விளக்கிட்டு, நீங்க எந்த படையலும் வைக்கல, எந்த நெய்வேத்தியம் வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விளக்கு வச்சு நீங்க அவங்க முன்னாடி ஓம் ஸ்ரீம் வாராகியே நமஹ அப்படின்ற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணாலே கூப்பிட்ட குரலுக்கு அந்த அம்மா வந்து நிற்பா. இதுதான் இன்னைக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு தினம். இது கூடவே இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு முருகரோடைய வழிபாடு அப்படின்றது கண்கண்ட தெய்வத்தோடைய ஒரு ரிசல்ட் என்னவா இருக்குன்னு நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் முருகான்னு கூப்பிட்டாலே வந்து நின்றுவார். இன்றைக்கி அவருக்கான நாளும்ன்றதுனால இன்றைக்கி புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அண்ட் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்துருக்கிறதுனால மிக மிக சிறப்பான நாள். ஸோ இவங்களை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் உங்களால் நெய் தீபமிட்டு வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு 7 மணிக்கு மேலே ஒரு தீபம் வச்சு, உங்களால் முடியும்னா ஒரு பானகம், இல்லை வெறும் தண்ணி, எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வெறும் ஒரே ஒரு தண்ணி வச்சு பிரார்த்தனை பண்ணால் கூட இன்றைக்கி பயங்கரமான ஒரு அதிசயங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 தினங்களும் சேர்ந்திருக்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ஒரே ஒரு ரூபாய் காயின் இருந்துச்சுன்னா அந்த விளக்கின் முன்னாடி வச்சு, என்கிட்ட இதுதான் இருக்குது, இனி வரப்போகிற காலங்களில் இதை எனக்கு மலை போல செல்வங்களாக எனக்கு மாற்றி கொடுங்கன்னு அந்த அம்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அடுத்த பஞ்சமி திதி வரும்பொழுது அது வளர்ப்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த 1 ரூபாய் காயினை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் கொண்டு போய் போட்டுட்டு, அந்த பஞ்சமி அன்னைக்கு ஒரு புது 1 ரூபாய் காயினை வந்து நீங்கள் மறுபடியும் வச்சு வழிபாடு செய்யுங்க. இதை செய்ய செய்ய நம்மளோட வாழ்க்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.